சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு எப்படி குணமாகும்? என்ன சாப்பிடு சாப்பிடுன்னு தொல்லைப்படுத்துறிய? என் சிவகாமி சாப்பிட்டாளா? அவளை கவனிச்சியா? நீங்க சாப்பிட்டதா சிவகாமி சாப்பிடுவாளா? என் சிவகாமி சொன்னாளா? உங்களுக்கு சொன்னாளா? சாப்பாடு இல்ல, விஷம். விஷம் புரியுது, நல்லா புரியுது. நீ என்ன கொல்ல பாக்குற. என் நீரா போன இடத்துக்கு என்ன அனுப்ப பாக்குற? அவ போன இடத்துக்கு என்ன அனுப்ப பாக்குறியா? அதுதான் நடக்காது. அவன் நரகத்துல இருக்காளோ சொர்க்கத்துல இருக்காளோ நீ எப்படி கண்டுபிடிப்ப? ஏன்னா நரகமும் கிடையாது, சொர்க்கமும் கிடையாது. எல்லாம் பொய், எல்லாம் பித்தலாட்டம். மல்லிகா, ஏன் பாழற? என்ன நடந்துச்சு? எழுந்தது இல்லையா? நீ பலகாரம் சாப்பிட்டியா? ஐயோ, உனக்கு பசிச்சிருக்குமே. நீங்க சாப்பிடுங்க. கணவன் சொல்றதான் மனைவி கேட்கணும். உண்மையான மனைவிக்கு அதுதான் லட்சணம். நல்ல குடும்பத்துக்கு அதுதான் லட்சியம். சாப்பிடுமா? மல்லிகா, இப்படித்தான் நீலா உணவு ஊட்டி விடுவா. எனக்கு அது அமுதமா இருக்கும். ஏன் மல்லிகா, நீ என் நீலா பாடி கேட்டது இல்லையே? எத்தனையோ நாள் நான் சாப்பிடாம அவ பாட்டை கேட்டுக்கிட்டே அப்படியே தூங்கி போயிருக்கேன். நானும் பாடுறேன், தூங்குறீங்களா? வேண்டாம் வேண்டாம், நீ இங்க பாடக்கூடாது. வேற எங்க பாடணும்? என் நீலா மாமல்லபுரத்துல பாடுவா. அங்க கடலோரத்துல ஒரு கோயில் இருக்கு, நீ பாத்திருக்கியா? அந்த கோயில் மேல கடல் அலைகள் வந்து வந்து மோதிக்கிட்டே இருக்கும். எதுக்காக அப்படி மோது தெரியுமா? என் பாறையே, உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சதேன் பாரு அப்படின்னு அந்த அலை கத்துது. ஆனா என்னை அழிக்கவே முடியாதுன்னு அந்த கோவில் நிமிர்ந்து நிக்குது. ஆமா, உலகத்துல வேற எங்கேயும் அந்த அதிசயத்தை பார்க்கவே முடியாது. மாமல்லபுரத்துல மட்டும்தான் பார்த்திருப்ப இல்ல? ஆமா. இல்ல இல்ல, நான் பார்த்ததில்ல, நான் பார்த்ததில்ல. நீ பார்த்ததாக இப்பதானே சொன்ன? ஆமா, இல்ல, பார்த்தவங்க சொன்னது கேட்டதாக சொன்னேன். போய், நீ போய் சொல்ற. என்கிட்ட உண்மை மறைக்கிற. கட்டிய கணவனுக்கே நீ துரோகம் செய்யற. பெண்ணல்ல, பேய், பேய். என் முன்னால் நிற்காதே, போ. தேவி, என் மேல உயிரையே வச்சிருக்கிற கணவரை எனக்கு கொடுத்துட்டு அவருக்கு உண்மையா நடக்க முடியாத மனைவியா என்னை ஆக்கிட்டிய. உன்னை போல் நானும் ஒரு பெண் தானே, உனக்கு என் மீது இறக்கவே இல்லையா? எவ்வளவு பெரிய கொடுமையை என் மேல சுமத்திட்டிய. ரவி, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ரவி, மல்லிகாவுக்கும் இறந்து போன நீலாவுக்கும் ஏதோ ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு நிச்சயமா தெரியுது. அப்படியா? ஆமா, மாமல்லபுரத்துக்கு போறதே இல்லைன்னு இதுவரை சாதிச்ச மல்லிகா தன்னை அறியாம தான் அங்க போயிருந்த உண்மை என்கிட்ட சொல்லிட்டான். அங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டான். இல்லையே, அதுக்கு மேல என்னால எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல. நிச்சயமா உன்னால தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்? மல்லிகா நீ நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல குடும்பத்து பெண்ணு, அவர் கை தேர்ந்த நாடகக்காரி. கோபால், நான் அவளை விரும்பினேன், காதலிச்சேன், கல்யாணம் செஞ்சிருக்கேன். அவ என் மனைவிங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். உன் மனைவின்னு சொல்லிக்கவே அவளுக்கு யோகியது கிடையாது. கோபால், எச்சரிக்கிறேன். மல்லிகாவுக்கு இந்த மர்மத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கலாம். ஆனா நீ நினைக்கிற மாதிரி நிச்சயமா அவ கெட்டவள் அல்ல. யாரா இருந்தாலும் சரி, என் மனைவியை பத்தி கேவலமா பேசினா என்னால தாங்கவே முடியாது. இல்ல ரவி, அரளிய ரோஜான்னு நினைச்சு நீ ஏமாந்துட்ட.
உன்னுடைய வாழ்க்கை தொழில் எல்லாமே அந்த நாட்டியக்காரியால பாழாயிடுச்சு. கோபால், நிறுத்து. மேல ஏதா பேசுறேன் என்னால் சந்திக்கவே முடியாதாம். நேத்து வந்த யாரோ ஒரு ஜாலக்காரிக்கா, கணவனுக்கே துரோகம் செய்யற ஒரு வஞ்சகிக்கா நம்முடைய தூய்மையான நட்பை தூக்கி எறிஞ்ச. நண்பனுடைய மனைவியை பற்றி இழிவா பேச நீயும் ஒரு நண்பனா? கெட் அவுட். கோபால், எத்தனையோ ஆண்டுகளாக இணை பிரியாத நட்பு கேவலம் ஒரு பெண்ணால் பாழ்பட்டு போவதா? கூடாது. ரவிக்கு வந்த ஆத்திரம், நீ அவன் மனைவியையே தூக்கி எறிந்து பேசியதால் ஏற்பட்ட கோபம் வேறு யாருக்கு வந்திருந்தாலும் அடிக்கத்தான் செய்வார்கள். அவன் குழம்பி கிடக்கிறான், வழி தெரியாமல் தவிக்கிறான். அவனுக்கு உதவி செய்வதை விட்டு இப்படி வந்து மூலையில் முடங்கி கிடக்கலாம். மகாபலிபுரத்தில் செத்தவளுக்கும் மல்லிகாவுக்கும் என்னதான் தொடர்பு? அதை எப்படித்தான் கண்டுபிடிப்பது? அவள் யார், இவள் யார்? மகாபலிபுரத்துல செத்தவளை போட்டோ எடுத்தாங்களே, அதை பார்த்தா ஏதாவது துப்பு கிடைக்கும். ஆமா. ஹலோ இன்ஸ்பெக்டர். ஹலோ டாக்டர் கோபால். வாங்க சார், ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ. இன்ஸ்பெக்டர், உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும். என்ன வேணும் சொல்லுங்க. மகாபலிபுரத்துல நீலான்னு ஒரு பொண்ணு லைட் ஹவுஸ்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போச்சே, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஓ எஸ், நல்லா ஞாபகம் இருக்கு சார். அந்த கேஸ் அட்டெண்ட் பண்ணது நான் தானே? ஆமா. அந்த பொண்ணுடைய முதுகுல காயத்தினுடைய தழும்பு பார்த்ததா ஏதாவது உங்களுக்கு நினைவு இருக்கா? முதுகுல தழும்பா? ஆமா. எதுக்கு நான் ரெக்கார்ட் பண்ண சொல்லலாம். ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்க. 532. எஸ் சார். அந்த போட்டோ ஆல்பத்தை கொண்டா. அந்த போட்டோ எனக்கு கொஞ்சம் ரெஃபரன்ஸ்க்காக தேவைப்படுது. வேணும் நான் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துறேன். ஓ எஸ், அதுக்கு என்ன டாக்டர்? கொஞ்சம் பாருங்க. ரவி, ரவி, கோபால், என்ன மன்னிச்சிட்டு ரவி. என்னுடைய உணர்ச்சி வேகத்துல உன் மனசு புண்படும்படியா மல்லிகா பத்தி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிட்டு ரவி. இல்ல கோபால், நீதான் என்ன மன்னிக்கணும். என்ன இருந்தாலும் உன்னை நான் அடிச்சிருக்கவே கூடாது. ரவி, உன் மனைவியை பத்தி நான் அவ்வளவு தப்பா பேசுனது பெரிய குத்தம் தான். நீதான் என்ன மன்னிக்கணும் ரவி. நீ என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, நான் செய்தது பெரிய முட்டாள்தனம் கோபால், பெரிய முட்டாள்தனம். ரவி, நமக்குள்ள come on, let's forget it. Come on ரவி, please. ரவி, கோபால், இத பாத்தியா? மகாபலிபுரத்தில் செத்த நீலாவுடைய போட்டோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எடுத்தது. முதுகுல காயமே இல்ல பாத்தியா? கோபால், மாமல்லபுரத்துல முரடர்கிட்ட இருந்து நான் காப்பாத்தாது, காயம் பட்டது, இப்ப இந்த வீட்டுல என் மனைவியா இருக்கிறது எல்லாமே ஒருத்தி தான். அப்ப செத்தது வேற ஒருத்தி. அவன் எப்படி செத்தாங்கிறதான் கேள்வி. கோபால், நானும் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன், உண்மையை கண்டுபிடிக்க வழியே தெரியலையே. என்ன சார், எங்களுக்கெல்லாம் வழிகாட்ட உங்களுக்கே வழி தெரியலையா? சார், ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். எங்க மாமனார் வச்ச போட்டியில நான் தான் ஜெயிச்சேன். கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டியோட வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஏய் கண்ணே, குர்ரா குர்ரா குர்ரா. வாங்கிங்க சார். என்னது? இந்தாங்க உங்க உருவம், எங்க கல்யாண பரிசு. தங்கத்திலேயே செஞ்சு கொடுக்கணும்னு தான் பார்த்தோம். என்ன பண்றது, இவங்க அப்பா எங்க மாமா முழுக கடை தான் வச்சிருக்காரு. உன்ன மாதிரியே இருக்குது சார். எங்க மாமனாருக்கு கண்ணு தான் தெரியாதே தவிர இந்த பொம்மை செய்யற தொழில பெரிய ஆளுங்க. என்ன வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கீங்க? இது ஒரு பொம்மையா சார்? உங்க உயரத்துக்கு உங்க மாதிரியே உயிர் இருக்கிற மாதிரியே எங்களால பொம்மை செஞ்சு கொடுக்க முடியும். கல்யாணம் ஆன உன்ன வைக்கலையா வீட்டுல அதிக நேரம் நின்னு பேசினா ஏதோ தகராறு போல் இருக்குது, டைவர்ஸுக்காக போயிருக்காங்கன்னு வெளியே எல்லாரும் பேசிக்குவாங்க. உடனடியா நாங்க தேனளவுக்கு போகணும். எங்களுக்கு வேற போக கிடையாது, மகாபலிபுரம் தான். நாங்க வர்றோம். தம்பி யாரு தெரியலையே, மன்னிச்சிருங்க, அதெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இல்லை. நாங்க வர்றோம். வாடா கட்டு வாடா. கோபால், மல்லிகா, ரவிக்கு மறுபடியும் என்னாச்சு பாருங்க. ஆடினார் பாடினார், ஆடி ஆடி திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டார் டாக்டர். இன்னைக்கு ஆடித்தான் விழுந்தாரு. இதே நிலைமை நீடிச்சா அவருடைய நாடி விழுந்தாரு. ஐயோ, நீங்களே இப்படி கைவிட்டுட்டா அப்புறம் நான் என்ன செய்வேன் டாக்டர்? இனிமே என் மருந்து நம்பி பலன் இல்ல. உடனே அவர் மகாபலிபுரத்துக்கு கொண்டு போகும். மகாபலிபுரமா? ஆமா, அங்க நீலா போன இடத்துக்கெல்லாம் நீங்களும் போகும். அவங்க நடந்து காட்டின மாதிரி எல்லாம் நீங்களும் நடந்து காட்டணும். அப்பதான் கலைஞ்சு போயிருக்கிற அவருடைய நினைவுகளை ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும். அவருடைய உயிரையும் காப்பாற்ற முடியும். டாக்டர்,
இதை விட்டு வேற வழியே இல்லையே. கிடையவே கிடையாது. இனிமே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. சரி, நீங்க இவரை பாத்துங்க. இதோ வந்துட்டேன். அக்கா, அக்கா, அக்கா. மல்லிகா, மல்லிகா, என்னம்மா? என்னாச்சு? என் வாழ்க்கை பாழா போயிடுச்சக்கா. நான் செய்த பாவத்துக்கெல்லாம் கை மேல பலன் கிடைச்சிடுச்சு. என்னம்மா சொல்றேன்? அவருக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சக்கா, பைத்தியம் பிடிச்சிடுச்சு. சாக போறேன்னு கதறாரு. என் கழுத்தை பிடிச்சு நெருக்க வர்றாரு. ஐயோ, டாக்டர்கிட்ட காமிச்சியா? என்னம்மா சொன்னாரு? மருந்துக்கு கட்டுப்படாத வியாதி இது. மகாபலிபுரத்துல செத்து போன அந்த பெண்ணுடைய ஆவி இவரை பிடிச்சு ஆட்டுது. மகாபலிபுரத்துக்கு போனா தான் அவருக்கு குணமாகும்னு டாக்டர் சொல்லிட்டாரக்கா. மகாபலிபுரமா? மல்லிகா, நீ மறுபடியும் அங்க போகணுமா? போன்னு சொல்ல வேண்டிய நீயாக்கா இப்படி கேக்குற? மல்லிகா, போன்னு சொல்ற துணிச்சலும் எனக்கு வரல, போகாதன்னு தடுக்கிற மிருகத்தன்மை எனக்கு வரலம்மா. அக்கா, தாலி கட்டாத ஒருத்தருக்கு துரோகம் பண்ண கூடாதுன்னு நீ தவிக்கிற. தாலி கட்டின கணவருக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணிட்டு நான் துடிக்கிறேன். ஐயோ, இந்த மாதிரி வார்த்தைகளால என்ன கொல்லாதம்மா. நீ எனக்காக செய்த காரியங்கள் ஒரு தாய் குழந்தைக்கு செய்யறதை விட அதிகமானது, ஒரு மனைவி கணவனுக்கு செய்யறதை விட மேலானது. ஆனா நீ மகாபலிபுரம் போற செய்தி கேள்விப்பட்டா அத்தா எரிமலையின் உச்சிக்கே போயிடுவாருமா. போகலைன்னா என் கணவர் மரணத்தின் மடிக்கே போயிடுவார். மல்லிகா அக்கா, கண்ணுக்கு தெரியாம கைக்கு எட்டாத தூரத்தில் இருந்தவன் வாழ் இப்போதான் கிட்ட நெருங்கி வருது. என்னால அதுக்கு எந்த ஆபத்து நிச்சயமா வராதக்கா. என்ன பத்தி கவலைப்படாதேம்மா. இப்ப நம்ம 2 பேரும் தாலியுமே ஊசலாடிக்கிட்டு இருக்கு. ஆனா காப்பாற்றப்பட வேண்டிய புனிதமான தாலி உன்னுடையதுதான். போ, உன் கணவருக்காக நீ மகாபலிபுரம் போ. போம்மா, போ.